அடுத்தபடியாக ஆறாவதாக இல்லையா, ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னது பார்க்குறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி, இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது? கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் முடித்திருக்கிறோமா? இல்லையா? இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு பிதாவினாலே அனுப்பினப்பட்டாரோ அந்த அவர் நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லையா? எதையெல்லாம் முடித்தார் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். பிசாசின், இல்லையா, பிசாசை ஜெயித்து, இல்லையா, அவர் முடித்தார். இல்லையா? நம்ம வாசிக்கிறோம், கல்வாரி சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்த தேவன் என்று சொல்லி, இல்லையா? பாவத்தை சுமந்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மனுக்குலம் சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்து அநேக காரியங்களை அவர் செய்து முடித்தார். அவர் தன்னுடைய இஷ்டப்படி செய்யாதபடி பிதாவின் சித்தத்தின்படி செய்தார். அவருக்கென்று இருந்த ஒரே ஒரு, இல்லையா, எதிரி பொல்லாத பிசாசான சாத்தான். அவரை எப்படியாவது அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை கவிழ்த்து போட வேண்டும், உலக பிரகாரமான ஆசபாசங்களை காட்டி, இல்லையா, அவரை மயக்கிவிட வேண்டும் என்று சொல்லி சத்ருவான, இல்லையா, ட்ரை பண்ண சூழ்நிலையிலும் அவர் வார்த்தையை கொண்டு ஜெயித்து சாத்தானை, இல்லையா, வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்டிமேட்டாக கடைசியாக கல்வாரி சிலுவையில தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பை கொடுத்ததன் மூலமாக பொல்லாத பிசாசானுடைய தலையை அவர் நசுக்கி ஒரு ஜெயத்தை எடுத்தார். இந்த நாளிலும், இல்லையா, அவருடைய ரத்தம் ஜீவனுள்ள இரத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய அளவும் அநேகருக்கு உயிர் கொடுக்கிற இரத்தமாக அந்த கல்வாரி சிலுவையினுடைய இரத்தம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த இடத்துல அவர் முடிந்தது என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த பணிகளை அவர் முடித்தவராக அந்த இடத்துல அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும், அந்த உயிருள்ள இரத்தம் இன்றைய அளவில் நம்மோடு இருந்து அந்த பணிகளை தொடர்ந்து செய்யும்படியாக, தொடர்ந்து ஓடும்படியாக நம்மை நினைப்பூட்டி கொண்டு இருக்கிறது, இல்லையா? இதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம செயல்பட வேண்டும். அவர் முடிந்தது என்று சொன்னது காரியம் எல்லாம் முடிந்து விட்டது என்று பொருள் அல்ல. அது ஒரு புதிய துவக்கத்தை நமக்குள்ளாக உண்டாக்கி இருக்கிறது. அந்த துவக்கத்தை நாம் தொடர்ந்து செய்யும்படியாக, அழைப்பில் தொடர்ந்து ஓடும்படியாக, பிசாசை முற்றிலுமாக ஜெயம் எடுக்கிறவர்களாக, இந்த உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். முடிந்தது என்பது முடிவுக்குரிய காரியம் அல்ல, அது ஒரு புதிய துவக்கத்திற்கு ஒரு காரியமாக அறிந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.